மறுபடியும் இதே கொஸ்டின் தான். ம். பேய்க்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம்? அதான் நான் சொன்ன மாரி பேயின்றது வந்துட்டு ஒரு முக்தி அடையாத ஒரு சோல். ஆத்மா. ஆமா, ஆத்மா. சோல். அவங்க வந்துட்டு நிறைவேறாத ஆசை இருக்கும். அதே மாரி அவங்களுக்கு வந்துட்டு திடீர்னு மரணம் ஏற்பட்டனால, இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்துட்டு ஒரு தற்கொலை முயற்சி எடுத்து அவங்க வந்துட்டு இந்த உலகத்த விட்டு போகாம அவங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த மாரி இருக்கிறவங்க தான் பேயின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அது மாரி பூதம்ன்றது வந்துட்டு எப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு டெமானிக் ஃபோர்ஸ். ஒரு நம்பளுக்கு எல்லாம் சக்திக்கு அடங்காத ஒரு கெட்ட சக்தி. ஈவில் ஸ்பிரிட்ன்னு சொல்லுவாங்க. ஏவி விடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இருக்கிறது தான் வந்துட்டு அது பிறப்பிலேயே அது வந்துட்டு ஒரு கெட்ட சக்தி இருக்கிற இதுதான் நம்ம வந்துட்டு பூதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆ, நீங்க பிசாச பத்தி சொல்லலையே. பூதம் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் பிசாசும் அதுல தான் வரும். ஓகே. உங்களுக்கு பிசாசு, பூதம், மோகினி, ஆ யக்ஷினிகள் இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த டார்க் ஃபோர்ஸ்ல வருவாங்க. குட்டிச்சாத்தான். ஓகே. ஆ நெறைய பேர் குட்டிச்சாத்தான் வழிபடுவாங்க. அது ம்ஹ்ம். எல்லாமே வந்துட்டு சாத்தானிசம்ல வர ஒரு அ ஈவில் ஸ்பிரிட் ஆர் ஃபோர்ஸ். ஓ! ஏதாச்சும் ஒரு அத பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா நம்ம சொல்லுவோம். பொதுவா சொல்றது வந்துட்டு, பேயின்றது வந்துட்டு அது ஒரு துர்மரணமால துர்மரணமானது, நடக்கக்கூடியது. ஆக்சிடென்டல் ஆன ஒரு ஆத்மாவோட சோல் தான் வந்துட்டு பேயின்னு சொல்றது. ஒரு பேய்ங்கிறது. மனிதனோட ஆத்மா தான் நம்ம வந்துட்டு பேயின்னு சொல்றோம். மரணத்துக்கு அப்புறம். ஆனா, பூதம்ன்றது வந்துட்டு அது வந்துட்டு பிறப்பிலே வந்துட்டு ஒரு ஈவில் ஃபோர்ஸ் இருக்கிறது. ராட்சச குணம், அதே மாரி டெமானிக் நேச்சர் இருக்கிறது தான்